பிரேஸ்தாளனுங்க. இன்னைக்கு என்ன பண்ணான்னு பார்ப்போமா? ஏசாயா புஸ்தகத்தில் 54 அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படி சொல்லுதுங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். பாருங்க, நம்ம கண்ணை இப்படி மூடிட்டு இப்படி இப்படி திறங்க பாருங்க. அந்த செகண்ட் தான் ஆண்டவர் நம்மளை கைவிட்டு, ஆண்டவர் கூட நம்ம கைவிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாருங்களேன், இப்படி கண்ணை மூடி திறக்கிற அது செகண்ட் கூட சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் தான் சொல்லியிருக்காரு, நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும். அதாங்க ரொம்ப முக்கியம். ஆனாலும் பாருங்க, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நாளில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பாருங்களேன், ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்ம எவ்வளோ இரக்கமாக பாதுகாக்கிற. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய இதாக நடந்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுறாரு, நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களை உன்னை சேர்த்து கொண்டேன். அதாங்க ஆண்டவருடைய கிருபை. மனுஷன் உன்னை கைவிடலாம், பெற்ற தாய் தகப்பனார் கைவிடலாம், கணவர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனம் அப்படி சொல்லுது, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் என்ன சொல்லுவேன், உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்வேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாக காணப்படலாம், ஒருவேளை செழிப்பில்லாமல் இருக்கலாம். ஐயோ, எல்லாரும் என்னை வெறுக்காங்களே, என்னால் யாருக்கு எந்த பயம் இல்லை, யாருமே எனக்காண்டி நிற்கலேன்னு நினைப்பீங்க. நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்கிற தேவன். நீங்கள் இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, ராஜா இமே பொழுது என்னை கைவிட்டேன்னு சொன்னீங்க, ஆனாலும் உங்கள் இரக்கம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஆனாலும் ஒரு வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் ஒன்று என்ன சொல்ற, உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்துக்கொள்ளேன்னு சொன்னார். ஏசப்பா, அந்த இரக்கத்தினரை சேர்த்துக்கொண்டிரே, என்னை நீர் வழி நடத்துன்னுட்டு நம்ம சொல்லுவோம். இந்த வசனத்தை மீண்டுமா சொல்லி பாருங்க. இமை பொழுதும் உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். உங்களை நான் எவ்வளோ அன்பாக வைத்திருக்கிற மகளே, நீ என்னை விட்டு போகிற அந்த செகண்டும் கூட நான் என் கண்ணு உன் மேலே தான் இருக்கிறேன். அதே போல் நீங்கள் இன்னைக்கு யாராக இருந்தாலும் இந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள், இதில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.